இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மையை நாங்கள் மறக்க விடு, எம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா, இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் தாமே ஆசிர்வதித்து தந்திரள மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ஆரோக்கியராஜ் ரோஸ்லின் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று பிறந்த நாளை காணுகிற தங்களது மகள் அனி பெட்ரிஷியாவை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், தங்களுடைய இரு மகள்களும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாகவும், கணவர் பார்க்கின்ற வேலையை இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகத்தை தரும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே ஜெபிப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தவக்கால முயற்சிகளால் பயிற்சியும் முது வார்த்தையால் ஊட்டமும் பெறும் நாங்கள் புனித ஒருத்தல் முயற்சிகளால் முழு இதயத்தோடு எங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்மை நோக்கி மன்றாடுவதில் நாங்கள் என்றும் ஒருமனப்பட்டிருக்க அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 மற்றும் 5 முதல் 9 முடிய. மோசே மக்களை பார்த்து கூறியது:
இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுங்குகள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். எனவே நீங்கள் போய் உரிமையாக்கி கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பெயரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினும் ஏதேனும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா? கவனமாயிருங்கள். உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்து கூறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகிறார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண் கமலையைப் போல் பனியை பொழிய செய்கிறார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகிறார். பல்லவி. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கிறார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அழிக்கின்றன. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனு மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச்சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே,
ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த ஒரு அருட்தந்தை அவர்களுடைய பங்கிற்கு போயிருந்தேன். அவர் பணியாற்றுகிற இடத்திலே அவருடைய அறைக்கு சென்றேன். அங்கே போனால் அவருடைய அறையில் பைபிளும் அன்றைக்கு வாசகத்துக்குரிய ஒரு சில புத்தகங்களும் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த புத்தகங்களும் அங்கே இல்லை. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஃபாதர், விளக்கமாக உங்கள்கிட்ட நிறைய புத்தகங்கள் உண்டே, அதெல்லாம் எங்கே என்று கேட்டேன். உங்களுக்கு தெரியும், அருட்தந்தையர்களுக்கு பெரிய சொத்தே அவர்களுடைய புத்தகங்கள் தான். ஏனென்றால் நிறைய விவிலியம் அது குறித்த விளக்கம் அறிய வேண்டும் என்று சொன்னால் சில புத்தகங்களை பார்த்து தான் அதை படிக்கிற போது தெரிந்து கொள்வார்கள். அதை பார்த்து தான் நிறைய விளக்கங்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிறைய புத்தகங்கள் வாங்கி வைத்திருப்பார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் புத்தகங்கள் வாங்கி வாசிப்பதும் படிப்பதும் அதை வைத்துக் கொள்வதும் ஒரு பெரிய பொக்கிஷமாக கருதுவது உண்டு. அதே போல் இந்த தந்தையினுடைய இல்லத்திலே பார்க்கிற போது அவருடைய அறையிலே வேறு எந்த புத்தகங்களும் இல்லை. உங்கள் புத்தகத்தெல்லாம் என்ன ஆச்சு என்று நான் கேட்டேன். அதெல்லாம் படித்து முடிச்சாச்சு அப்படின்னார். படித்து முடிச்சாச்சுன்னா இங்கே தானே இருக்கும், வேறு எங்கே போச்சு? இல்லை, படித்து முடிச்சுட்டேன், அதனால் வேறு ஆட்களுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்புறம் ஏதாவது தேடணும்னா என்ன செய்வீங்க? ஒரு பக்கம் தேட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் இதயத்தில் பதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னார். மனசில் ரொம்ப ஆழமாக பதிச்சு வச்சிருக்கிறேன், அதனால் வேறு புத்தகங்கள் தேவையில்லை என்று அவர் குறிப்பிட்டார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனசில் பதிச்சிட்டோம்னு சொன்னால் வேறு ரெஃபரன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. மனசில் பதிச்சு வச்சிட்டோம்னு சொன்னால் வேறு புத்தகங்கள் நமக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம ஊர்களில் எப்போதுமே ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி சொல்வது உண்டு. அப்படியே பசுமரத்து ஆணி போல ஆழமாக பதிஞ்சிரும். இந்த வயசில் இந்த பருவத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்தா அது மறக்கவே செய்யாது என்று சொல்வது உண்டு. சில நேரங்களில் யோசித்து பாருங்கள், நீச்சல் கற்றுக்கொண்டவர் அதை மறக்க முடியாது. சைக்கிளோ மற்ற வாகனம் ஓட்டுவதோ கற்றுக்கொண்டவர் அதை மறக்க முடியாது. தண்ணிக்குள்ளே திடீர்னு விழுந்துருவார். ஆனால் அவருக்கு தெரியும், அவரை அறியாமலேயே அவர் நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவார். அப்படின்னு சொன்னால் எங்கே பதிய செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் பதித்து கொண்டோம் என்று சொன்னால் அது மறக்க முடியாது, அழிக்க முடியாது. அதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். இந்த முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோயிசன் தன்னுடைய மக்களை பார்த்து சொல்கிறார், என் மக்களே, கவனமாய் இருங்கள், உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கண்களால் காண்பதும் செவிகளால் கேட்பதும் கூட பல நேரங்களில் மறைந்து போகும், அழிந்து போகும், காணாமல் போகும். ஆனால் இதயத்தில் பதித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களில் பதித்து கொண்டவை மறக்கவே முடியாது. நீங்கள் நினச்சி பாருங்க, சில பிள்ளைங்க புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ஆழமாக படிச்சிருவாங்க. மனசில் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சுன்னு சொன்னால், இல்லை இது இந்த பக்கத்தில் வராது, அந்த பக்கத்தில் தான் வரும், இல்லை இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக சொல்லுவாங்க. அவங்க சொன்னது மாதிரியே படித்திருக்கக்கூடிய பாடங்கள் அந்த புத்தகத்தினுடைய குறிப்பிட்ட பக்கத்தில், குறிப்பிட்ட இடத்தில், கீழ்ப்பகுதியில், நடுப்பகுதியில், மேலே வருகிறது என்று சொல்லி மிக ஆழமாக சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இதயத்தில் பதித்து கொண்டோம் என்று சொன்னால் கண்களுக்குள்ளாக வந்து செவிகளுக்குள்ளாக நுழைந்து போனவை அத்தனையும் மறக்க முடியாததாக மாறிவிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இஸ்ராயல் மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் அவர்கள் இருந்தார்களா? கண்களால் கண்டும் அவர்கள் காணாமலும், செவிகளால் அவர்கள் கேட்டும் உணராமலும் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது.
அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இம்மக்கள் உதட்டால் என்னை புகழுகிறார்கள், உள்ளத்தால் எங்கேயோ வெகு தொலைவில் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் பதித்து விட்டோம் என்று சொன்னால் அதை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு சிலர் யாராவது ஒரு காரியங்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்க எங்க பதிச்சு வச்சிருக்கிறீங்க? இதயத்தில் பதிச்சு வச்சிருக்கீங்க. அழிக்க முடியுதா? அழிக்க முடியவே இல்லை. அது ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டு. இல்லை, அவ சொன்னதை மறக்கவே முடியாது. ஏய், என்னைக்கோ சொன்னதை விடுப்பா அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டோம். ரொம்ப ஆழமா பதிச்சு வச்சிருப்போம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போலதான் நிறைய உணர்வுகள், அன்பு, காதல், நினைவுகள், இந்த மாதிரி இவையெல்லாம் பிள்ளைங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சிருச்சுன்னு சொன்னா அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, மற்றவங்க என்ன சொன்னாலும் அது புரிகிறதே இல்லை. ஏன்னு சொன்னா அவர்கள் பதித்து வைத்துக் கொண்ட இடம் அங்குதான். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அப்படி உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கண்களால் நீங்கள் எதை கண்டீர்களோ அதை நீங்கள் ஆழமாக உங்களுடைய இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதான் மோயிசன் தன்னுடைய மக்களுக்கு சொல்கிற அறிவுரையாக பார்க்கிறோம். நீங்கள் மறந்து போகாத அளவுக்கு உங்களுடைய இதயத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் அவற்றை மறக்கவே கூடாது என்று மோயிசன் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இனி நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்டோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், அதை நிறைவேற்ற வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன பொருள்? எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இயேசுடைய போதனையை, அவருடைய புதுமைகளை, அவர் செயல்பாடுகளை பார்க்கிற போது எல்லாத்தையும் அழிக்க போறார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுவல்ல. இயேசுனுடைய நோக்கம் என்ன? இப்ப நீ வெளிப்படையா வச்சிருக்கிற உன் இதயத்தில் பதித்து வைத்துக்கொள். அதை அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, புனிதர்கள், மறைசாட்சிகள், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த எல்லாருமே எப்படி இருந்திருக்கிறார்கள்? அவர்களை கொல்லுகிற போது, அவர்களை துன்புறுத்துகிற போது, மறைசாட்சிகளாக அவர்கள் மறிக்கிற போது சொன்ன வார்த்தைகள் என்ன? பெரும்பாலும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீங்கள் எங்களை அழிக்கலாம், நீ என்னை கொல்லலாம், ஆனால் என் இதயத்திலிருந்து ஆண்டவரை எடுத்து விட முடியுமா? என் இதயத்தில் பதித்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிடுங்கிவிட முடியுமா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் மறைசாட்சிகள், புரட்சியாளர்கள், விடுதலைக்காக போராடுகிற மனிதர்கள் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் என்னை கொல்லலாம், எங்களை அழிக்கலாம், எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய எண்ணங்களை, எங்கள் இதயத்தில் பதித்து வைத்துக் கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தைகளை யாராலும் அழிக்க முடியாது என்றுதான் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சில பாடமோ படமோ எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய வார்த்தை வடிவில் நம்முடைய இதயத்தில் பதிக்கப்படுகிறது என்று சொன்னால் யாராலும் அழிக்க முடியாது. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், மக்கபேயர் புத்தகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி 2 மக்கபேயர் 7வது அதிகாரத்திலே வாசிக்க கேட்கிறோம். ஒரு தாயும் 7 பிள்ளைகளும் சார்ந்து பகருகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அரசனை பார்த்து, அவனுடைய பணியாளர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீ எங்களை கொல்லலாம், ஆனால் எங்கள் இதயத்தில் பதித்து வைத்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய சட்டங்களை யார்தான் அழிக்க முடியும்? அவர்தான் அழிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நாம் நினைத்து பார்ப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அழிக்க முடியாது. உள்ளத்தில் பதிக்க முடியாதவர்கள் தான் என்ன செய்வோம்? ஓயாம திரும்ப திரும்ப பைபிள் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, வாசித்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, ரெஃபரன்ஸ் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் இதயத்தில் பதித்து வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது எப்போதும் அழியாது. மனதில் ஆழமாக பதிவு வைப்போம். தவக்காலம் நம் இதயத்தில் பதித்து வைக்க வேண்டிய காலம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சிந்திப்போம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவாய். வழங்கிட கனியோ உணவோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களோடு உமக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. உம்மறை நிகழ்வுகளை கொண்டாடும் எங்களை ஆபத்துகள் அனைத்திருந்தும் காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் பன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருமைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுள்ளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருகிறேன். பாவச்சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அழிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அழிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அழிக்க வேண்டுகிறேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு ஓட்டமளிக்கும் விண்ணகமிருந்து எங்களை புனிதப்படுத்துவதாக. தவறுகள் அனைத்திலிருந்தும் அது எங்களை தூய்மைப்படுத்தி மறு உலக வாக்குறுதிகளுக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.